அக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா? நம்ம கோயிலுக்கு போலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு கோயிலுக்கு போலாம். அம்மா வா அம்மா, நம்ம கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். வேண்டாம் பாப்பா. சரி சரிப்பா, நான் வீட்டுக்குள்ள போறேன். அண்ணே 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 அண்ணே, கோவில் திருவிழானா என்ன முடிஞ்சு போச்சானே? ஆமாப்பா தம்பி, என்னப்பா போல தாமரமாக வந்திருக்க? என்னங்க நீங்கள் எல்லோரும் எனக்கு எல்லாரும் கூட்டமாக நிற்கிறீங்க? இது நம்ம அக்கா எங்க? உங்கள் அக்கா இப்போதேப்பா வீட்டுக்குள்ளே போகிற, ஏன்பா? சரி, அண்ணாங்க அக்கா பார்த்து வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் வேலையாக இருக்கும், நம்மலாம் உத்துறோன்னே. அண்ணே, வார 26ஆம் தேதி என் பொண்ணுக்கு நான் வந்து காது ஊற்றி வச்சுருக்கேனே, பத்திரிக்கை இன்னும் வந்து அடிக்கலை. முதல்ல பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனான்னு வந்திருக்கேன். அக்கா, நீங்களே வந்துட்டீங்கக்கா. என்னப்பா தம்பி? அக்கா, என் பொண்ணுக்கு நான் வந்து காது குத்து வச்சிருக்கேன், மறக்காம வந்துடுறியாக்கா? சரிப்பா தம்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா. பத்திரிக்கையும் இன்னும் அடிக்கல, இன்னும் ஸ்வீட் பாஸும் வேற வராமல் வாங்கி தராமல் வந்துட்டேவோ. பரவாயில்லப்பா. சரி. இது யாரு இல்லை, யார் உங்கள் ஊத்து பிள்ளைக்கா? நான் இங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன், இல்லை யார் உங்கள் ஊத்துக்கு போயேன்? யார் பொண்ணா இல்லை உங்களுக்கு பையனா? பையனா? பேர் எத்தனாரு? அப்படியா? ஆமாம், உன் பையனை பற்றி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். உன் பையன் நல்லா வந்து படிப்பானாமே, அவன் என்னையும் காசில் பஸ்ஸுமா இருக்காமே. ஆமாப்பா. இங்கே வா தம்பி. சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. ஏன்பா தம்பி, நீ நல்லா எண்டு படிப்பையா? எங்கே ஒரு 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 பாட்டு சொல்லு பார்ப்போம். பாட்டு சொல்லட்டுமா? பார்த்து தம்பி, கீழே விழுந்துடாத. கொலக்கத்தையே ஏ வேகலை, அடுப்பு எரியலை, நான் வேகலை. அடுப்பே ஏ எரியலை, வலை பேஜனால நான் எரியலை. தெரியல என்ன? ஐயோ அங்கிள், கொஞ்சம் பாடிட்டு மறந்து போச்சுங்க அங்கிள். சரிப்பா அரே இட்டமத்துக்கு. அக்கா, உன் பையன் உண்மையே நல்லா வந்து படிக்கிறானேக்கா. நல்லா ஏதாச்சும் டியூஷன் ஏதாச்சும் வச்சிருக்கியாக்கா? ஆமாம். சரிக்கா, இதே போலவே நான் நல்லா நீ வந்து படிக்க வை. செல்ஃபோன்னா அவனுக்கு அதிகமாக வந்து கொடுக்காத. செல்ஃபோன்னா அதுக்காண்டி கொடுக்கணும், டிவி நல்லா நீ வந்து பார்க்கக்கூடாது தம்பியை. ரொம்ப எப்போ பார்த்தாலும் படிப்புன்னு இருக்கக்கூடாது. அதுக்காண்டி அவனை மொத்தமாக வந்து செல்ஃபோன்லேயுமே டிவிலையுமே அடிமை அப்படி சொல்லுப்பா. ஆனால் உன் அக்கா இருக்காளே, என் பிள்ளையே ஒரு கண்டிப்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் டிவி செல்லு. ஆனால் போக அண்ணா தம்பி மாறிடுவேன். எவ்வளோ நல்லா வந்து படிக்கிறியா? சரி, உங்கள் அம்மா கூட போய்